இன்றைக்குரிய டிவோஷன் நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயம். நீதிமொழிகள் 23:17. நாள்தோறும் அப்படின்னா இடைவிடாமல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது இடைவிடாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடத்திலும் தேவனுக்கு பயத்தோடு நம்ம இருக்கணும். ஆலயத்துல இருக்கும் போது மட்டுமல்ல, திருவிருந்து எடுக்கும் நாட்கள்ல மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது நம்ம வாழ்க்கை முறையாகவே இருக்கணும். ஆனா சில சமயங்கள்ல தேவனை சேவிப்பது விருதா என்பதை போல தோன்றும். குறிப்பாக வாழ்வுல கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிறப்ப தேவனுக்கு பயந்து வாழ்வதால நம்ம சிலவற்றை இழந்து விட்டோமா அப்படின்னு தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுக்கறது சாத்தான் தான். நமக்குள்ள இந்த எண்ணத்தை விதைப்பான். ஏதேன் தோட்டத்துல சர்ப்பம் ஏவாளிடம் கர்த்தரை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்குறான். கர்த்தர் உண்மையில் நல்லவரா இருந்தா நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் கனிய புசிக்கும்படி சொல்லி இருப்பாரு. அப்படி புசித்திருந்தா நீங்க கடவுளை போல ஆகியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனதுல ஒரு விஷ விதைய விதைக்கிறான். இப்படிப்பட்ட எண்ணம் தான் நம்ம வாசித்த சங்கீதத்தை எழுதின ஆசாப் என்பவருக்கும் தோன்றுது. இந்த உலகத்துல துன்மார்க்கர்கள் பாவிகள் எல்லாரும் நல்லா வாழ்றாங்க. அவங்களுக்கு கஷ்டங்கள் வருவதில்லை. அவங்களுடைய பிள்ளைகள் சுகித்து வாழ்றாங்க. அவங்க தேவனுக்கு பயப்படுவதே இல்லை. ஆனா தேவனுக்கு பயந்து வாழ்கிற எனக்கு எல்லா கஷ்டங்களும் இருக்குது. நான் தேவனுக்கு பயந்து வாழ்வது எல்லாம் வீண்தானா அப்படின்னு அந்த ஆசாப் யோசிக்கிறாரு. இந்த உலகத்துல தெய்வ பயம் இல்லாம எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்கிற அநேகர் ரொம்ப பாப்புலரா ஃபேமஸா இருக்காங்க. செல்வாக்கு மிகுந்தவங்களா இருக்காங்க. எல்லாராலும் புகழப்படுகிறவங்களா இருக்கிறாங்க. அநியாயமான வழிகள்ல சம்பாதிக்கிறவங்க, தீய வழியில நடக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கிறப்ப நமக்கு அவங்க மேல ஒரு பொறாமை ஏற்படுது. நாமும் சற்று சமரசம் செய்து கொண்டிருந்தா அவங்கள போல நன்றாக வாழ்ந்திருப்போமோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுது. கர்த்தர் ஆசாபுக்கு துன்மார்க்கர்களின் முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிறாரு. தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு பரலோகத்துல ஒரு இடம் இருக்கு. பரலோகத்துல அவங்களுக்கு ஒரு தேவனும் இருக்காரு. ஆனா துன்மார்க்கர்களுக்கு யார் இருக்காங்க? நரகத்துல அவங்களுடைய முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்கும். எனவே நான் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று இந்த சங்கீதத்தோட முடிவுல சொல்றாரு. அதனால நம்ம மனதை பாவிகள் மேல பொறாமை கொள்ள விடாமல் தேவனை பற்றும் பயத்தோடு நம்ம இருப்போம். ஆண்டவரே, உமக்கு பயப்படும் இருதயத்தை தாங்க. ஆமேன்.